எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க 40 டப்பா பக்கம் வாங்கிருக்கிறாங்க. ஓகேங்களா? நீங்க 40 டப்பா வாங்கிருக்கேன் தம்பி. இங்க பாரு தம்பி, உனக்கு நீ போய் நல்ல ஒரு லாயரை பார்த்து நான் சொல்றத நம்பாத. உன் ஒப்பீனியன் விட்டுடு. நீ லாயர் என்ன கோர்ட் ஆர்டர் எடுத்துட்டு போ. நீங்க என்ன கேட்டீங்க? மைவி3 எப்படி 100% ப்ராஃபிட் பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியாது. மைவி3 எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னேன். அதை ப்ராஃபிட் மாடியூல் 5 ப்ராஃபிட் மாடியூல் உள்ள இருக்கு கம்பெனிக்குள்ள. நீங்க கேட்டது ஒண்ணு கூட முழுசா கேட்கல. அப்ப நீங்க எனக்கு பதில் லாயத்தை கேளுங்கன்றீங்க. நானே உங்களுக்கு 5 ப்ராஃபிட் மாடியூல் எப்படி லாஸ் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ எதுக்கு நான் பேசுறேன்? கம்பெனிகள் என்ன நடக்குது என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். அப்புறம் நீங்க அப்டேட் பண்ணுங்க. ரோட்ல என்ன நடக்குதுன்றது நீங்க அப்டேட் பண்ணுங்க. அது எனக்கு தேவையில்லாதது. நான் இங்க பிசினஸ் பண்ண நீ பேசே தெரியுதுங்களா பாரு ஐயா. நீங்க அப்போ என்கிட்ட எதுக்கு 100% கம்பெனியோட ப்ராஃபிட் வரும் அப்படின்னு எதுக்கு கேட்டீங்க? நீ தப்பு தப்பா சொல்லும் போது நான் என்ன தப்பு பண்ணேன்? திருத்துங்க பாப்போம். விலகி மைவி3யோட கேஸ் என்ன நடக்குது கோர்ட்டுக்கு எழுத்துக்க முடியாது. அதுதான்ப்பா சொல்றேன். நீ சொல்ற பாத்தியா? முடியல. நீங்க 100% ப்ராஃபிட் எப்படி வரும் அதை மட்டும் தெளிவா சொல்லுன்னு சொன்னீங்களா? கேட்டீங்களா என்கிட்ட? நல்ல தெளிவா கேக்குறேன். 100% எப்படி வரும் கேட்டீங்களா இல்லையா? பாத்தீங்கன்னா எல்லாம் ஒத்துக்க மாட்டேன். போங்காட்ட ஆடுங்க சும்மா. நீங்க 100% மைவி3ல காசு எப்படி வரும் கேட்டீங்களா இல்லையா? லாஸ் ஆகாதுன்னு கேட்டீங்களா இல்லையா? சொல்லுங்க. கம்பெனி சொன்னதான் நீ சொல்ற. நீங்க ஓப்பனிங் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உள்ள என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியல. அப்ப நீங்க பேசும்போது நான் உள்ள இருந்து எல்லாமே அனுபவிச்சிருக்கேன். 5 ப்ராஃபிட் மாடியூல் இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க கேட்டீங்க. இப்ப என்ன சொல்றேன்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா பணம் வராது, பர்ச்சேஸ் பண்ணா பணம் வராது, பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் வரும். உங்களுக்கு எல்லாம் பணம் வருமா வராதப்பா? அது மட்டும் சொல்லுப்பா. கண்டிப்பா வரும். எம்டி வெளியே இன்வெஸ்ட்மெண்ட் தானே பண்ணாங்க. அவங்க இது பணம் வரும். ப்ராடக்ட் வாங்கிட்டாங்களா? ஏப்பா சொல்றீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிளான் இல்லன்னா ஆபீஸ்ல போய் அப்டேட் சொல்லுங்க. போட்டாங்க ஆனா இந்த போங்காட்டெல்லாம் வேணாண்ணா இருங்கண்ணா. நான் தெளிவா கேட்கலாம். கிரவுன் ஆகணும்னா என்ன ப்ரொசீஜர்னா சொல்லுங்கண்ணா. மைவி3ல கிரவுன் ஆகிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் சொல்லுப்பா. எனக்கு தெரியாது, நீ சொல்லு. என்ன சொல்ல போறேன் சொல்லு. எனக்கு ஆக்சுவலி எல்லா டீட்டெயிலும் தெரியும். இப்போ இதுல என்ன டீட்டெயில் என்ன ப்ரொசீஜர் அதை சொல்லுங்க. யாரும் ஆக முடியாது. இப்ப கிரவுண்ட் ஆக முடியாதுன்னா ஓபன் ஆனதுக்கு அப்புறம் ஆயிடுவாங்க. அது எனக்கு நாளைக்கு வச்சிருக்க ஐடிஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 100% 1000% ஓபன் ஆகாது. எந்த அளவுக்கு நீங்க கேரண்டி தரீங்க? 100 நாளைக்கு உங்க சேனல்ல வீடியோ போடுங்க. 100% மைவி3 அந்த கம்பெனி வந்துட்டு ஓப்பனே ஆகாது. எந்த வெளியே வந்தாலும் பணம் தரவே மாட்டாரு. நீங்க எழுதி போடுங்க. எப்படி தர மாட்டாருன்னு சொல்றீங்க எனக்கு சொல்லுங்க. அதை நீ சொல்ல விட்டாதான் நான் சொல்லுவேன். சொல்லுங்க எப்படி தர மாட்டாரு நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. சொன்னீங்க பாத்தீங்களா, ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க எல்லாருக்கும் பணம் போட்டாங்க. அதாவது ஓஎம்க்கு போட்டாங்க, அப்புறம் டிஎம்க்கு போட்டாங்க, எஸ்எம்க்கு போட்டாங்க இல்லையா? இப்ப வந்துட்டு நீங்க வந்துட்டு போட்டாங்க நாங்க போன வருஷம் ஜனவரிலயும் போட்டோம், அதுக்கு முந்தின வருஷம் ஜனவரியும் போட்டோம். போது நீங்க வந்துட்டு அதை பாயிண்ட் மென்ஷன் பண்ணுங்க. இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வந்து ஓஎம்க்கு போட்டாங்க, இந்த டேட்ல இருந்து டேட் பிஎம்க்கு போட்டாங்க, இந்த டேட்ல இந்த டேட் சில்வருக்கு போட்டாங்க, அதுக்கப்புறம் யாருக்குமே வரல அப்படி மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. எலெக்ஷன் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் எந்த மாசம் ஓப்பனிங் நம்பருக்கு பேமெண்ட் போட்டாங்க? எந்த மாசத்துக்கு பணத்தை போட்டாங்க நீ கரெக்டா சொல்லி பாக்கலாம். நீ கரெக்டா சொல்றேன். எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாருக்கும் பணம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எலெக்ஷன் முடிஞ்சு யாருக்கு போட்டாங்க? ஓஎம்க்கு டிஎம்க்கு தான் போட்டாங்க.
அப்புறம் தான் எஸ்எம் போட்டாங்க. எத்தனை மெம்பர்ஸ்? 8 மாசத்துக்கு போட்டாங்க. அண்ணா பெண்டிங் பேமெண்ட் தானே போட்டாங்க. பெண்டிங் பேமெண்ட் எத்தனை மாசத்துக்கு? பிப்ரவரி மாசம். ஒரு மாசம் பேமெண்ட் தானே பெண்டிங் பேமெண்ட். நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் புரியலண்ணா. நான் தான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு மைத்ரி பிளான் பத்தி ஒண்ணுமே என்னப்பா புரியல. நல்லா கேட்டுக்கோங்க, தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. 30 நாளைக்கு ஒரு வாட்டி தான் விட்ரா கொடுக்க முடியும். அந்த விட்ரா கொடுத்த அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு வரல, பெண்டிங்லயே இருக்குன்னா நீங்க அடுத்த விட்ரா கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? ஓடிபி வராது. இது யாரும் பிக்ஸ் பண்ணா? பழைய பேமெண்ட் பெண்டிங்ல இருக்கு. அப்படிதான் ப்ரோக்ராம் பண்ணிருக்கு. பிசினஸ் மாடியூல் எப்படி உங்களை ஏமாத்துறதுன்னு புரியுதா? ஐயா நிறுவனம் இல்லன்றது எதுக்குப்பா அந்த பேமெண்ட் பண்ணாங்க? எதுக்கு அந்த பேமெண்ட் 30 நாள் பிக்ஸ் பண்ணாங்க? டெய்லி பேசிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது, அதனாலதான் 30 நாள். இதெல்லாம் நீங்க கற்பனை பண்ணிக்க கூடாது, சரியா? இல்ல 30 நாள் ஒரே நேரத்துல 50 லட்சம் பேருக்கும் 60 லட்சம் பேருக்கும் பேமெண்ட் போட முடியாது. இருந்தா கூட ஒரே நேரத்துல போட முடியாது. ஏன் முடியாது ஐயா? அதுதான சைக்கிள், கம்பெனியோட பேமெண்ட் சைக்கிள். அது மந்த்லி கம்பெனில. அப்ப ஏன் நான் வேலைக்கு போகும்போது எனக்கு 30 நாளைக்கு ஒரு வருடம் சம்பளம்ன்றாங்க? யார நிர்மாணம் பண்றது? எதுக்கு சம்பளம் முடிவு பண்ணி டெய்லி கொடுக்கணும் கையில? இல்ல நான் அதை கேட்கணும்னு நினைச்சேன். ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்குது. 30 நாளைக்கு ஒரு சம்பளம் எப்படி நிர்வாகம் இந்த இடத்துல உனக்கு கேள்வி கேட்கிறேன். நீ என்ன பண்ற? 30 நாளைக்கு ஒரு சம்பளம்ங்கிறாங்க. நீ வந்து பிப்ரவரி மாசம் வேலை செஞ்ச சம்பளம் உனக்கு கொடுக்கல. ஆனா நீ அதுக்கப்புறம் மார்ச் வேலைக்கு போற, ஏப்ரல் வேலைக்கு போற, ஜூன் வேலைக்கு போற, ஜூலைக்கு வேலைக்கு போற. இல்ல உனக்கு பிப்ரவரி மாசம் சம்பளம் கொடுக்காம என்னால மார்ச் மாசம் சம்பளம் கொடுக்க முடியாது, ஏப்ரல் மாசம் கொடுக்க முடியாது, ஜூன் மாசம் கொடுக்க முடியாது, ஜூலை மாசம் கொடுக்க முடியாது. இல்ல பிப்ரவரி மாசம் வாங்கிட்டோ அப்படியே சோத்துக்கு என்ன பண்ணுவ? ஐயா பிப்ரவரி மாசம் சம்பளத்தை இவங்க மார்ச் மாசத்துல குடுக்கலன்றதோட சைக்கிள் வந்து ஸ்டாப் ஆகுது. எனக்கு 6 மாசம் எனி டைம் எனிவேர் எங்க இருந்து வேணா போன் இருந்தா போதும் பிசினஸ் பண்ண முடியும் தான் மைத்ரி மாடியூல். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். வேலைக்கு போவே இல்லைங்க எங்கேயுமே. நான் விளம்பரம் நான் என்ன சொல்றேன், ஜியோக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டேன், விளம்பரம் பாத்துறேன், சம்பாதிச்சிட்டேன், அவ்வளவுதான். இப்போ நான் 3 மாசமா சேர்த்து வச்ச காசை கண்டி கொடுத்துதான் ஆகணும். ஆனா எனக்கு எவ்வளவு கொடுப்பாரு? ஃபர்ஸ்ட் விட்ரா கொடுத்து பேமெண்ட் தான் வரும். ஏன் அதுக்கு பதிலா நான் தான் சொல்லுவேன், நீங்க சொல்ல முடியாது, எல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் தான் சொல்லுவேன் புரியல. நான் இன்னுமே கேளுங்கண்ணா, கிளியரா கேளுங்கண்ணா. 30 நாள் சைக்கிள்ல பேமெண்ட் நீங்க விட்ரா கொடுத்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கான அமௌண்ட் வரலன்னா ரிஜெக்ட் ஆயிட்டு தம்ஸ் டவுன் காட்டி ரெட் கலர்ல காட்டுச்சுன்னா உங்க அக்கௌண்ட் கேஒய்சில இஷ்யூ. ஓகேவா? நீங்க திரும்ப அப்ளை பண்ணணும். கேஒய்சியும் அக்கௌண்ட் டீட்டெயிலும் திரும்ப அப்லோட் பண்ணணும். ஒருவேளை உங்க அக்கௌண்ட் எல்லாம் பக்காவா இருந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து பெண்டிங்ல நிக்குதுன்னா நீங்க அடுத்த விட்ரா கொடுக்க முடியாது. ஏன்னா உங்க அக்கௌண்ட் காசு வரல. உங்க அக்கௌண்ட் காசு வந்து கிளியர் ஆகணும். கிளியர் பண்ணல, நீங்க கிளியர் பண்ணல. ஜூன் 4ஆம் தேதி போய் திரும்ப கேஸ் போட்டீங்க. அதுக்குள்ள என்ன பயம் உங்களுக்கு? திரும்ப கேஸ் போட்டதுக்கும் பணம் நீட்டி வைக்கிறதுக்கு என்னப்பா சம்பந்தம்? மைவித்திரில அந்த மாதிரி ஒரு லிமிட் இருக்கு, 100 கோடின்ட்டு. அக்கௌண்ட்டுக்கு 100 கோடின்னு ஆர்பிஐ முடிவு பண்ணி வச்சிருக்காங்கல்ல. இதுக்கு மேல பர் டே டிரான்சாக்ஷன் ஆகக்கூடாதுன்ட்டு. அது தெரியாதா? இப்ப 2000 ரூபாய்க்கு மேலேயே வந்து நான் பாஸ்வேர்ட் போடணும். இப்ப நான் வீட்டுல இல்லன்னா எனக்கு வந்து இப்ப கொரியர் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வீட்டுல இல்ல, நான் ஜிபே பண்ண முடியாது, என்கிட்ட கார்டு மட்டும்தான் இருக்கு. நான் நேர்ல போயிட்டு பிங்கர் பிரிண்ட் வச்சு பே பண்ணும், கூகுள் பே பண்ணாலும் பிங்கர் பிரிண்ட் வச்சு தான் ஓபன் பண்ணணும். ஓகே, வேற ஏதாவது கேஒய்சி பண்ணாலும் நான் தான் ஆப் ஓபன் பண்ணணும். என்கிட்ட இப்ப போனே இல்ல, நான் ஜெயில இருக்கேன், என்கிட்ட போனே இல்ல. நான் இப்போ இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் பர்சன் அப்படின்னா ஓகே.
ஓகேங்களா? ஒரு company வச்சுக்கோங்களேன். அதான் சொல்றேன், கம்பெனியோட எம்டி இப்ப உள்ள இருக்காரு. அப்புறம் எம்டிக்கு ஆத்தென்டிகேஷன் தெரியுமா தெரியாதா? டூ ஸ்டெப் கூகுள் பிளே கூட போகலாம், வாட்ஸ்அப்லயே இருக்கு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒண்ணு, தெரியுமா தெரியாதா? சொல்றதெல்லாம் ஒரு தனிப்பட்ட மனிதன் யூஸ் பண்றதுக்கு இத்தனாயிரம் பேரை வச்சுட்டு இருக்கிறவங்க 30 நாள் சர்க்கிள்ல வருதுன்னா 30 நாள் ஒவ்வொருத்தருக்கு பேமெண்ட் கொடுக்கறதுக்கு எல்லாம் அவர் உட்காந்து போட்டு. உங்களுக்கு வேணா அது புரியல. 30 நாள் சைக்கிள் 300 கோடி தாண்டாதுண்ணா ஒரு நாளைக்கு. தானா விஷயமே அதை வச்சிருக்காங்க 30 நாள் சைக்கிள் தரும்போது ஒரு நாளைக்கு 100 கோடி தொடாது, பேமெண்ட் ஒரு நாளைக்கு 100 கோடி போட தேவை இருக்காது. அதனால எம்டி வந்து உள்ள கைராக வைக்கணும் அவசியம் இல்லை. நிக்குதுன்றதுனால எம்டி வந்து உள்ள வந்துட்டு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பேங்க் சைட்ல இருந்து போய் அவர் அப்ரூவல் கொடுக்கணும். பேங்க் என்ன பேங்க் யூஸ் பண்றாங்களோ, மைதிரிக்கு எத்தனை பேங்க் அக்கௌண்ட் இருக்கு? 50 அக்கௌண்ட் இருக்கு. 50 அக்கௌண்ட்டுக்கு யார் இன்சார்ஜ்? இவர்தான் இன்சார்ஜ். 50க்கும் ஒரே பேங்கா தெரியல, எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அவங்க வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் 50 பேருக்கு ஒரே இன்சார்ஜா இருக்கணும். அவர் தான் ஓனரு. ஏன் ஒரே அக்கௌண்ட் வச்சுக்க வேண்டியதானே? அவர் தாங்க ஓனரு. ஒரு அக்கௌண்ட் ஐயா 5 லட்சம் மக்கள் இருந்த வரைக்கும் நீங்க சொன்ன அந்த கணக்கு ஓகே. 100 கோடி பேமெண்ட் டிலே ஆகுது இல்ல? என்ன டிலே ஆகுது? ஒரு நாளைக்கு ஐயா இந்த பேமெண்ட் டிலே எப்ப தெரியுமா ஆச்சு? உங்களுக்கு நானே சொல்றேன் பாருங்களேன். போன வருஷம் வந்துட்டு கரெக்டா ஜூன் மாசம், அப்போ வந்துட்டு ஜூனும் ஜூலை இந்த 2 மாசமும் வந்துட்டு நான் கொடுத்த விட்ராவல் வந்துட்டு எனக்கு வரதுக்கு வழக்கமா வந்துட்டு இந்த திங்கள் இருந்து இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருந்து சனிக்கிழமைக்குள்ள எப்ப விட்ரா கொடுத்தாலும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைக்குள்ள வரும். ஆனா போன வருஷம் ஜூன் ஜூலை அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு 2 மாசமும் வந்துட்டு பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை தான் பேமெண்ட் வந்துச்சு. ஓகேங்களா? என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும் போது தான் வந்துட்டு மை3 ஆட்ஸ் அப்படின்ற நேம்ல தான் அந்த பேமெண்ட் வந்துட்டு இருந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும். ஓகே, அதுக்கப்புறமா அக்கௌண்ட் பிரிச்சாங்க. இந்த ஜோன் வைஸ், இந்த ஊர்ல இருக்கீங்களா, இந்த ஜோன்ல நீங்க ஆட் பாக்குறீங்களா, இந்த ஜோன்ல தான் நீங்க விளம்பரம் இது பர்ச்சேஸ் பண்ண போறீங்களா, அப்பனா உங்களுக்கு அந்த ஜோன் அக்கௌண்ட்ல என்ன காசு வரணும் அப்படின்னு பிரிச்சாங்க. அப்படி பிரிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி லேட் பேமெண்ட் வந்தது இல்ல. இத்தனையும் சொல்ல போனா திங்கள் செவ்வாய் புதன்கிழமைக்குள்ள பேமெண்ட் வந்துச்சு. கடல்ல பிப்ரவரி வரைக்குமே வந்துட்டு புதன்கிழமைக்குள்ள பேமெண்ட் வந்திருக்கு எல்லா நாளும், எல்லா மந்த்தும். நீங்க எப்படி அது லேட் பேமெண்ட் சொல்ல முடியும்? லேட் பேமெண்ட் வரது தடுக்கிறதுக்காக மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு எம்டி தானே, 10 எம்டி தெரியுமா? எல்லா அக்கௌண்ட் அவர் பேர் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுண்ணா. அவர்தான் எம்டியும் தெரியும்ண்ணா. ஓபன் பண்ண முடியாதுண்ணா. நீங்க எந்த முடிவு பண்ணுங்க. நான் சொல்றது உங்க டைம் வச்சு என் டைமிங் வச்சுட்டு 40 நிமிஷம் முழுக்க வந்து எப்படி வந்து லாஸ் இல்லாம நடக்குது மட்டும் சொல்லிடுறேண்ணா. நீ வந்து கதை 5 பிளான் இப்போ நெத்தியில வந்து நம்ம கண் வச்சு அடிச்ச மாதிரி புல்லட் பாயிண்டா சொல்லுங்க. வளவள குழப்பம் பேசுறாங்க. ஆக்சுவலி தான் போகணும்ண்ணா. நான் பாயிண்ட மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க என்னன்னு பாத்துக்கங்க. நீங்களே என்ன போட்டுங்க, முடியல அப்புறம் டயர்ட் ஆகுது, தூக்கம் வருது, டைம் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்ஸ் இன்கம். நான் வீடியோ பார்த்து விளம்பரம் பார்த்து ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கணும், ஓபன் பண்ணதுல வீடியோ பார்க்கணும். அதுக்கப்புறம் வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் விளம்பரம் வரும். விளம்பரம் பார்த்து கேப்சா போடணும். கேப்சா போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் வந்து வேலட்ல ஆட் ஆகும். ₹1 10 வரைக்கும்ன்ற மாதிரி ஆட் ஆகும். இது ஒரு வகையான இன்கம் தான். இந்த இன்கம் வந்து நீங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி விட்ரா எடுத்துக்கலாம்ண்ணா. ரெஃபரன்ஸ் கமிஷன் தான். நீங்க ரெஃபர் பண்ணி விடுறீங்க இல்லையா? இப்போ வந்துட்டு கிரவுன்ல நான் ரெஃபர் பண்ணி விட்டேன்னா எனக்கு ₹6000 கமிஷன் வரும்ண்ணா. அது ஒன் டைம் தானா வரும். இது ரெஃபரன்ஸ் கமிஷன் தான். ரெண்டாவதுண்ணா, மூணாவது ரீபர்ச்சேஸ் கமிஷன் தான். ரீபர்ச்சேஸ் கமிஷன் இந்த ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல, இந்த 2 ப்ராடக்ட் இப்ப இது இருக்கு எல்லாருமே பேச 2 ப்ராடக்ட் தான் பேசிட்டு இருக்காங்க. ஃபேஸ் கேர் பேக்கும் ஆயுர்வேதிக்கான டேப்லெட், இது ரெண்டும் வாங்க ரீபர்ச்சேஸ் கமிஷன்ல வராதுங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க. இது ரெண்டும் ரீபர்ச்சேஸ் கமிஷன்ல வராது. ஏன்னா அது பிளான் பர்ச்சேஸ்க்கான ப்ராடக்ட்ஸ். சரிங்களா? ரீபர்ச்சேஸ்க்கு மாசம் வீட்டுக்கு யூஸ் பண்ற ஊர்காய் அப்பளம் கிப்பளம் அந்த மாதிரி நிறைய இருக்குண்ணா. ஓகேங்களா? அந்த சேமியா அப்புறம் வராத்தோக்கு முட்டைக்கு அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிறாங்க. அது முட்டை வச்சிருக்கான்னு தெரியல, ஆனா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பொருள்லாம் வந்துட்டு மந்த்லி பர்ச்சேஸ், மாசம் வீட்டுக்கு தேவையான வாங்க போறாங்க. மாசம் மாத்திரை வாங்குவாங்களா? மாட்டாங்க. அதனால ஒரு வாட்டி வாங்கினா போதும், நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். கம்பெனி உள்ள வரதுக்கான ஒரு ப்ராடக்ட்னா அதுனா அது வந்துட்டு பர்ச்சேஸ்னா. ஓகேங்களா? அது என்னது ரெஃபரன்ஸ் கமிஷன் தான். அது வந்து ரீபர்ச்சேஸ்ல வந்துட்டு இந்த மாசம் வாங்க பொருள் மொத்தம் 3 ஆயிடுச்சுங்களாண்ணா. 4வது எஸ்ஜி ப்ரமோஷனுங்கண்ணா. எஸ்ஜி ப்ரமோஷன் ஸ்டார் கிரேட் ப்ரமோஷன். ஓகேங்களா? ஸ்டார் கிரேட் ப்ரமோஷன் நம்மளுக்கு 3 பேர் நம்ம சேர்த்துடுவோம், அவங்க 3 பேர் சேர்த்துடுவாங்க. அங்கதான் வந்து நீங்க இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட
ஸ்கீமே அப்பதான் உள்ள வருது. ஓகேங்களா, டைரக்ட் செல்லிங் பிசினஸ்ல இந்த நெட்வொர்க் பில்ட் பண்ற அந்த ஸ்கீம் அப்பதான் உள்ள வருது. இது பிரமிட் ஸ்கீமோ பான்சியோ கிடையாதுண்ணா. ஏன்னா பான்சியா இருந்தா ப்ராடக்ட் வந்துட்டு உள்ள இருக்காதுண்ணா. பான்சி ஸ்கீம்ல நான் இருந்திருக்கேன், லாஸ் ஆயிருக்கேன், ஏமாந்துருக்கேன். நான் சொல்றேன் பான்சினா உள்ள பொருள் இருக்காது. கம்பெனிக்கு ஏதோ ஒரு இஷ்யூ ஆன உடனே அடுத்த நாள் அந்த ஆப் வந்து மூடிடுவானுங்க. ஒயிட் கலர்ல ஸ்கிரீன் வந்துட்டு 404 எரர்னு வந்து ஸ்டாப் ஆகி ஸ்கிரீன் மூடிடும். ஐவிபில இது வரைக்கும் பாக்குறேன், ஒரு வருஷமா பாக்குறேன், இது வருஷமும் பாக்குறேன், ஒரு வரைக்கும் வந்தது இல்ல. சர்வர் அப்டேட் அப்பப்போ பண்ணிட்டு இருக்காங்க ரெகுலர் பேசிஸ்ல. ஓகேங்களா, அடுத்து வந்துட்டு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா, ஸ்டோரிங் பண்ணலாம் கடைசியா. இந்த மொத்தம் இந்த 4 சொன்னேன் இல்லைங்களா, அது வந்துட்டு கம்பெனில இருக்க எல்லாருக்குமே போதுங்கண்ணா. ஆனா ஸ்டோர் மட்டும் வந்துட்டு கிரௌனுக்கு மட்டும்தான். நீங்க ஓப்பனிங் மெம்பரா இருக்கு நான் ஸ்டோர் வாங்கலாம்னா முடியாதுண்ணா. ஸ்டோர் மூலமா வர பர்ச்சேஸ்ல வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. நீங்க இப்போ மைக்கு அந்த டேப்லெட்டோ இல்ல சேமியா வச்சுக்கோங்க, என் டேப்லெட்லாம் சேமியா இப்போ 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து 80 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. வாங்கும் போது எனக்கு 20 ரூபாய் லாபம். நான் விற்கும் போது 80 ரூபாய் 100 ரூபாய்க்கு விற்பேன். எம்ஆர்பிக்கு நான் விற்பேன், நான் வாங்குவேன் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல வாங்குவேன். இந்த 5 வகையான இன்கம் கொடுக்குறாங்கண்ணா. இந்த 5 வகையான இன்கமுக்கும் எல்லாமே வந்து ப்ராப்பரா இருக்குண்ணா. டீடைல்ஸ் ஜிஎஸ்டி உட்பட மே மாசம் வரைக்கும் கட்டியிருக்காங்கண்ணா. அவ்வளவுதான். இப்ப நீங்க சொல்லுங்கண்ணா, இந்த 5 வகையான இன்கம்ல உங்களுக்கு எது ஃபேக்குன்னு தோணுதுண்ணா? இப்போ இது எல்லாமே வந்து மக்கள் கிட்ட அவர்கள் வந்து இந்த ப்ராடக்ட் இப்படி 5 வகையான இன்கம் இது அது எல்லாமே அவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மக்களை கவர்றதுக்காக மட்டும்தான். அடிப்படையில் இங்க என்ன அப்படின்னா, மைவீட்டினுடைய ப்ராடக்டை 20 ரூபாய் கம்மியா எம்ஆர்பி வித்த 100 ரூபாய் பொருளை 80 ரூபாய்க்கு வித்து சேமியா வாங்கி அந்த சேமியா மூலியமா வரக்கூடிய இன்கம் வச்சு அப்ளைல ஏற்கனவே பணம் போட்டவங்க, நான் மீன்ஸ் பழைய பணம் போட்டவங்க, அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு நாளைக்கு 450 ரூபாய் வீதம், டவுன்லைன்ல 7 பேர் வந்தாங்கன்னா ஒவ்வொரு தலைக்கு 200 ரூபாய் வீதம் 1880 ரூபாய் வரைக்கும் அவங்க லைஃப் லாங் கொடுக்கறதுக்கு உண்டான இன்கம் சோர்ஸ் அவர்களுக்கு பொருள் வியாபாரத்தின் மூலியமா கிடையாது. 100% அவர்களுக்கு அவ்வளவு பொருள் வியாபாரம் ஆகிறது இல்லை. இப்ப இதை சொல்றது எல்லாமே மக்கள் கிட்ட வந்து அவர்கள் மக்களை கவர்வதற்காக சொல்வது மட்டும்தான். ஆனா அவங்க கோர்ட்ல கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு என்ன சொல்றது, ஹெர்பல் ப்ராடக்ட் சம்பந்தமான ஒரு நேச்சுரோபதி சம்பந்தமான ஒரு பொருளை விற்கிறேன், மக்கள் அதை வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் ரிட்டர்ன்ஸ் இவ்வளவு கொடுக்குறேன், 5 வகையில வருமானம் கொடுக்குறேன், இதெல்லாம் பண்றேன், ஓஎம் மெம்பருக்கு வந்து பணமே போராட்டி பணம் கொடுக்குறேன், இதெல்லாம் அவர்கள் எங்கேயுமே சொல்லல. இது வந்து நீங்க சொல்றது பிரகாரம் ப்ராப்பரா நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அவர் தாராளமா இது இன்ன வரைக்கும் இத்தனை நாள் அவருக்கு உள்ள வேலையே கிடையாது, அவர் எப்பயும் வெளியே வந்திருப்பார். நான் பேசலாமா? இருங்க முடிச்சிடுறேன், சரியா? இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பணம் போட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, பணம் போட்டாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே இப்போ பிப்ரவரி, இந்த ஜனவரி மாசம் பணம் பார்த்தா பிப்ரவரி மாசம் உங்களுக்கு, ஜனவரி மாசம் ஆட் பார்த்தா பிப்ரவரி மாசம் பணம் வரும், பிப்ரவரி பணம் ஆட் பாத்தீங்கன்னா மார்ச் பணம் வரும். இது மாதிரி நம்ம எப்படி ஒரு வீட்டு வாடகை கட்டுறோம், இந்த மாசம் குடியிருக்கிறதுக்கு அடுத்த மாசம் கட்டுறோம், அந்த மாதிரி பிப்ரவரி மாசம் ஆட் பார்த்ததோட அவங்களுக்கு யாருக்கும் பணம் வரல. அதுக்கப்புறம் பணம் போட்டவங்களுக்கு அவங்க எல்லாம் எலெக்ஷன் முடிச்சுட்டு கேவிசி அப்டேட் பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு அவங்க பணம் போட வரும்போது நான் ஃபர்ஸ்ட் ஓஎம்க்கு போடுறேன், அப்புறம் பிஎம்க்கு போடுறேன், அப்படின்னு எஸ்எம்க்கு போடுறேன்னு சொல்லிட்டு யாருக்கு போட்டாங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி பேமெண்ட் பெண்டிங் இருக்கிறவங்களுக்கு தான் நான் போடுவேன்னு சொல்லி போட்டாங்க. எல்லாருக்குமே இந்த ஆப்பை டிசைன் பண்ணது இவங்கதான், இந்த சிஸ்டமேட்டிக் டிசைன் பண்ணது இவங்கதான். நீங்க எல்லாரும் விட்ரா போடுங்க, எல்லா ஒட்டுமொத்த எல்லா பேமெண்ட் பெண்டிங் பேமெண்ட்டும், இந்த அதாவது வேலட்ல இருக்கிற பேமெண்ட் உட்பட நீங்க எனக்கு விட்ரா போடு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அது நல்ல கம்பெனி. அதுவும் நீங்க அதிகமா பணம் போட்டது யாரு, க்ரோன் மெம்பருக்கு கொடுத்துட்டு அடுத்தடுத்து அவங்க வந்து அடுத்தடுத்தவங்களுக்கு போயிருக்கலாம் இல்லையா. பழைய மாதிரியே எல்லாருக்குமே பெண்டிங் பேமெண்ட் கொடுத்துட்டு கூட அடுத்து வேலை இருக்கிறத பூரா போடுங்கன்னு சொல்லிருக்கலாம். ஆனா அவங்க பெண்டிங் பேமெண்ட் கொடுத்தது யாருக்குன்னா, நீங்க சொல்ற மாதிரி 30 நாளைக்கு ஒரு தடவை தான் வித்ரா போட முடியும் அப்படின்னா, குரோம் மெம்பருக்கும் கோல்டு மெம்பருக்கும் டைமண்ட் மெம்பருக்கும் 30 நாளா பணம் போட்ட பணம் எத்தனையோ லட்சம் பணம் பெண்டிங் நிக்குது. ஏன் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்காம அவங்க எடுத்தோன்னு ஓஎம் கொடுக்கணும்? பணமே போடாத ஓஎம்க்கு ஏன் கொடுக்கணும்? ஏன் அப்படின்னா, இருங்க ஏன் பணமே போடாத ஓஎம் கொடுக்குறாங்கன்னா, ஓஎம் தான் அடுத்தது அவன் பிஎம்ஆ மாறுவான், இல்லைன்னா அடுத்தடுத்த பிளானுக்கு மாறுவான், இல்லைன்னா டாப் ரேஞ்சில உள்ளக்கூடிய தம்பி இருப்பாருங்க. இது இவங்களுடைய பிளான். இப்போ கோர்ட் சொல்லுது என்ன தெரியுங்களா, சொல்லுது 87 பேர் இந்த ஸ்கேம்ல இன்வால்வ்டு, 87 பேர் மேல அவங்க ஜிஎஸ்டி வகுப்புல இருக்கிறாங்க.
87 பேர்ல அவங்களுடைய வங்கி கணக்கை துவங்கி அதன் மூலியமா தான் பணமும் பெற்றிருக்கிறாங்க, பணமும் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எம்டி ஒருத்தர் வந்து அந்த பட்டனை தட்டினாதான் பணம் வெளியே வரும், எம்டி வந்து ரேக வச்சாதான் பணம் வரும், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிற ஒரு செய்தி. அதை நீங்க அப்படியே நம்புறீங்க. உண்மை என்ன அப்படின்னா, இவர்கள் எந்த பணத்தையும் முறையான அக்கௌண்ட்ல வாங்கல, முறையான அக்கௌண்ட்ல அவங்க வரவு செலவு பண்ணல, அதுக்கு முறையா ஜிஎஸ்டி கட்டல. அதை உங்க ஓனர், உங்க எம்டி வந்து சிறைக்கு போகும்போது சொல்றாரு, என்னால ஜிஎஸ்டி நாங்க கட்டல, எல்லாரும் போனை ஆஃப் பண்ணிட்டு நாங்க தலைமறைவா இருந்தோம், எங்க போன் எல்லாம் ஆஃப்ல இருந்ததுனால ஜிஎஸ்டி கட்ட முடியலங்கிறாரு. இவ்வளவு தூரம் 5 வகை இன்கம் கொடுக்கறவங்க, இவ்வளவு சிஸ்டமேட்டிக் பண்றவங்க, இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றவங்க எதுக்கு போனை ஆஃப் பண்ணிட்டு தலைமறைவா இருக்கணும்? கேஸ் கொடுத்தது என்ன வேணா இருக்கட்டும், எதுக்கு தலைமறைவா இருக்கணும்? ஏன் ஜிஎஸ்டி கட்டாம இருக்கணும்? இன்னைக்கு ஓட்டி மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டா, இரு தம்பி, மொபைல ஆஃப் பண்ணி வச்சுட்டா ஜிஎஸ்டி கட்ட முடியாது அப்படின்னா, உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. சொல்றது கேளுங்க, எனக்கு நிறைய விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல வரும்போது நீங்க சொல்லவே இருக்கு, நீங்க பேசுனீங்க. இன்னைக்கு வந்து ஒரு 3 பாயிண்ட் மறந்து போயிடும். அப்புறம் நோட் பண்ணி வச்சுக்கோ, மறந்துடுவேன் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் முதல்ல சொன்னேன், நான் பேசும்போது போன்ல பேசிட்டு இருக்கேன்னா பரவாயில்ல, நீங்க நோட் பண்ணி வச்சு நாளைக்கு கூட நீங்க ரெக்கார்ட் போட்டு தானே பேசுறீங்க, ரெக்கார்ட் போட்டு தானே பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு பேசிட்டு கூட எனக்கு பதில் சொல்லுங்க, நான் பேசுறத நோட் பண்ணி பதில் தெரியும், சொல்றேன், இப்பயே சொல்றேன். இரு தம்பி, நான் முடிக்கிறேன், இரு தம்பி. இன்னைக்கு வந்து ஒரு ஜிஎஸ்டி கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜிஎஸ்டி ஓடிபி பெறறதுக்கு மெயிலே ஓடிபி வரும். எந்த மெயில் ஐடி இல்லாம இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி ஓபன் பண்ண முடியாது. கான்டாக்ட் சொல்றதுக்கு போன் நம்பர் இருக்கும், மெயிலும் இருக்கும். சேம் டைம் அவங்களுக்கு ஓடிபி மெயில்லயும் வரும், இதுல வரும், நம்ம வந்து மொபைல்லயும் வரும். இப்ப அவங்க சொல்றாங்க போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதனால இருந்ததுனால ஓடிபி கொடுக்க முடியல, எல்லாம் ஜிஎஸ்டி கட்ட முடியல. எத்தனாயிரம் கோடி, 2451 கோடி வசூல் பண்ண, 2450 கோடி டர்ன்ஓவர் பண்ணக்கூடிய 2451 கோடி பணத்தை உள்ள வாங்கின ஒரு நிறுவனம் ஒரு ஜிஎஸ்டி கட்டுறதுக்கு முடியல அப்படிங்கறதும், இன்னொன்னு அவர் வந்து ரேக வச்சாதான் தம்பி, இதெல்லாம் நீங்க ஆடிட்டு போய் கோர்ட்டுக்கு போய் வக்கீல் வச்சு கேட்டுக்கப்பா. என்ன இதெல்லாம் ஏன் உங்களுக்கு எத்தனை மாசம் நம்பர் போட்டாலே வந்துரும். ஆடிட்டர் வச்சு இப்ப ஆடிட்டருக்கு போல என்கிட்ட காசு இல்ல, நீ 4 பேர் சிக்கல்ல கொண்டு போய் தெரியுங்க. நான் பாத்துக்கிறேன் வரைக்கும் நீ பேசுனதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். என்கிட்ட கோர்ட் ஆர்டர் இருக்கு, நான் பேசியிருக்கிறேன், நான் நிறைய ஆடிட்ட பேசியிருக்கிறேன். நான் பேசாம ஒண்ணுமா நீங்க சொந்த கற்பனையில பேசல. எம்பி நான் ஆடிட்டர் கிட்டயும் என்னன்னு முழுசும் தெரிஞ்சுட்டு தான் பேசுறேன். அப்ப முழுசா தெரியல 5 பிளான் இருக்கு பிசினஸ் எப்படி தம்பி, அது இவங்களா வெளியே சொல்ற செய்தி, அவ்வளவுதான். எக்ஸிகியூஷன் ஆயிடுனா எக்ஸிகியூஷன் பிளான் பாக்குறீங்க. நான் உள்ள இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சு இருக்குன்னு சொல்லி தேவையில்லாம என் நேரத்தை வேஸ்ட் பண்றேன்.